என் பேர் வந்து தேன்மொழி. கடந்த 1 வருடமாக நான் வந்து நம்ம பாஸ்டர் சபைக்கு வந்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த சபையோட பொண்ணு தான். பட் திருமணமானதுனாலையும் வேலையும் காரணமாக நான் தொலைவாக போயிருந்தேன். திரும்பவுமாக ஆண்டவர் இந்த சபைக்கு என்னை கொண்டு வந்தார். அது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான விஷயம். காரணம் என்னன்னா, நான் பிறந்து வளர்ந்தது நாகப்பட்டினம், படித்தது சென்னை, மேரேஜ் பண்ணது சென்னை. முதல்ல நம்மளோட திருப்பத்தூர் ஜிஹெச்ல தான் நான் சிகிச்சை மருத்துவராக சேர்ந்தேன். இந்த சபையில இருந்து தான் நான் கல்யாணம் கட்டிக்கிட்டே போனேன். இடையில ஒரு 4-5 வருஷம் இருந்துச்சு. திரும்பவுமாக வந்துட்டு என்ன பண்ணான்னு ஆண்டவர் இந்த சபைக்கே கொண்டு வந்திருக்காரு. அந்த 1 வருடமா ஆண்டவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா வந்து என் குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிறார். இவங்க எங்க அக்கா தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு கிறிஸ்தவ குடும்பம், இது பெரியப்பா குடும்பம். அவங்க குடும்பத்துல இருந்து அவங்க ஒரு 10-15 வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணலைன்னா ஆண்டவர் அதை ரட்சிக்கப்படலை. நான் வந்து பார்த்தோன்னா ஆண்டவர் வந்துட்டு என்ன தெரிந்து கொண்டார். தொடர்ந்து ஆண்டவர் வந்து நடத்தினா நம்ம சபைக்கு வந்த பிறகுதான் ஆண்டவரை எப்படி வந்துட்டு ஆராதிக்கிறது, எப்படி துதிக்கிறது, எப்படி தொழுது கொள்றது எல்லாமே வந்து நம்ம சபை பாஸ்டர் மூலியமா தான் எல்லாமே வந்துட்டு நான் தெரிந்து கொண்டேன். அதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்தோன்னா நான் ஆண்டவருக்குள்ள நடத்தப்பட்டு வந்திருக்கும் பொழுது எங்க அக்காவை குறிச்ச ஒரு வாரம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வரும். எங்க அக்கா வந்து அத்தனை வருஷமா சபைக்கு போயிருந்தும் ஏன் வந்து எங்க அக்கா வந்து ஆண்டவரை ஏற்றுக்கல, இன்னைக்கு எங்க அக்காவுக்கு சில ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா இருக்கும். அதை வந்து நம்ம பாஸ்டர் சிஸ்டர்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, நிச்சயமா ஒரு நாள் ஆண்டவர் நம்ம சபைக்கு கொண்டு வருவாரு, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க வந்து எனக்கு நல்ல ஒரு ஊக்கப்படுத்தினாங்க. தொடர்ந்து எங்க அக்கா குடும்பத்துக்காக, எங்க அண்ணன் குடும்பம், தம்பி குடும்பத்துக்காக நான் என்ன பண்ண தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். நான் ஆண்டவருக்குள்ள நடக்க ஆண்டவர் என்னை நடத்த அந்த சந்தோஷத்தை வந்துட்டு எங்க அண்ணன் குடும்பம், எங்க அக்கா குடும்பம், எங்க தம்பி குடும்பம்லாம் அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை. நான் மட்டும் வந்துட்டு ஆண்டவரை தேடிட்டு போயிடக்கூடாது, அவங்க எல்லாம் சபைக்கு வரணும். என் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு, எல்லாத்தையும் ஆண்டவர் மாத்தினார். இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில பலவீனம், வியாதி, அநேக காரிய போராட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவரால் மட்டும்தான்